விடுமுறை தினத்தை ஒட்டி தஞ்சையில் உள்ள ராஜாளி வெளிநாட்டு பறவைகள் பூங்காவில் ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜசேகரன் இணைகிறார். ராஜசேகரன், விடுமுறை நாட்கள் தொடர்ந்து வரக்கூடிய காரணத்தினால் தற்போது அந்த பகுதியில் எந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகளுடைய வருகை இருக்கிறது? விவரங்கள். அதாவது தஞ்சாவூர் பெரிய கோயில் உலக பிரசித்தி பெற்ற கோயிலாகும். இங்க சுற்றுலா பயணிகள், அதாவது தஞ்சாவூருக்கு வர்ற மக்கள் எல்லாமே பெரிய கோயிலை காண தான் வர்றாங்க. அதுல இப்ப இந்த 3 நாள் லீவ்ல ஆயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு பகுதியிலிருந்து கோயம்புத்தூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து இங்க தஞ்சாவூருக்கு வர்றாங்க. இந்த தஞ்சாவூருக்கு வர்றவங்க அந்த பெரிய கோயிலுக்கு நேர எதிரே உள்ள பெரிய கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு நேர எதிரே உள்ள அந்த உலக நாடுகள் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஜெர்மன், பிரான்ஸ், நெதர்லாந்து, இந்தோனேஷியா உள்ளிட்ட உலக அனைத்து நாடுகளுடைய பறவைகளுடைய அங்க பூங்கா இருக்கு. இது இந்த தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்துடைய அந்த பூங்கா. அந்த பூங்கால மிக அழகாக எல்லாம் வண்ண வண்ணமான எல்லா பறவைகள் இருக்கு. அது முதல்ல ஆரம்பிச்சோடனே நெருப்புக்கோழி இருக்கு. அந்த நெருப்புக்கோழிக்கு இல்லை கீரைகள் தான் அதுக்கு உணவு. அது சின்ன குழந்தைகள்ல இருந்து 6 அடி உயரத்துக்கு உள்ள அந்த நெருப்புக்கோழிக்கு அந்த கீரைகளை உணவாக அவங்களே கொடுப்பாங்க கையில. அந்த உணவை தர்றப்ப அது அப்படியே அந்த உணவை அப்படியே ரசித்து சாப்பிடுது. அது அடுத்தடுத்து போறப்ப மிக அழகான பறவைகள், புறாக்கள், விதவிதமான பறவைகள்லாம் இருக்கு. இதுல அமெரிக்க நாட்டை சேர்ந்த பல்வேறு பறவைகள் இருக்கு, பஞ்சவர்ண கிளிகள் இருக்கு. இது எல்லாமே அவங்க பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த அந்த கிளிகளுக்கு அந்த சூரியகாந்தி விதைகள் அந்த உணவா தர்றாங்க. அதாவது இங்க போற அந்த சுற்றுலா பயணிகளுக்கு கையில அந்த உணவை தர்றாங்க. அந்த பறவைகள் அவங்கள தேடி போய் அவங்களுடைய கைகளிலும் தோள்களிலும் அமர்ந்து அந்த தீவனத்தை அது சாப்பிடுது. அதை ரொம்ப அந்த சுற்றுலா பயணிகள் ரொம்ப மகிழ்ச்சியா, அதாவது இப்ப இந்த 2 நாள் 3 நாள் லீவுக்கு இங்க தஞ்சாவூர் பகுதிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த உலக நாடுகள், அதாவது வெளிநாட்டு சுற்றுலா அந்த பறவைகள் பூங்கா அனைவரையும் மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.